யாருன்னு நான் சொல்ல விரும்பல, வேற யாரும் சொல்றது இல்லை. எனவே எண்ணம், எண்ணம் அடிப்படையிலான சொல், அந்த அடிப்படையிலான செயல், இதுதான் வாழ்க்கை. ரைட். ஃபைனலா சொல்வதாக இருந்தால், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறி விடுகிறாய். நீ எதை நினைக்கிறாயோ, எதை எண்ணுகிறாயோ அதுவாக நீ மாறி விடுகிறாய். இதுதான் உண்மை. ஆனால் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மனம் எந்த அளவு இந்திய உலகில் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இப்படிதான் இருக்கு. புறத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அகத்துக்கு கொடுக்கப்படுவது இல்லை. உடலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் உள்ளத்துக்கு வழங்கப்படுவதில்லை. அறிவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுவதில்லை. உலக வாழ்க்கைக்கு லௌகிகத்தை கொடுக்கிற முக்கியத்துவம் ஆன்மீகத்துக்கு கொடுக்கப்படாத நிலையை நாங்க பார்க்கிறோம். அதுல விளைவு என்ன? மனிதன் பொருளாதார வறுமையை போக்கினாலும் ஆன்மீக வறுமையினால் வாடிக்கொண்டிருக்கிறான். ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி. ஆன்மீக வறுமையை பொறுத்தவல்ல யாரும் முதலாம் உலகத்தில் இல்ல, இரண்டாம் மூன்றாம் உலகங்கள்ல கூட இல்ல. காரணம் இந்த நிலை. இதோட விளைவுகள் என்ன? எல்லாம் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. டிஜிட்டல் உலகத்துல வாழ்றோம், குளோபல் வில்லேஜ்ல வாழ்றோம், குளோபல் ஃபேமிலில வாழ்றோம். போன மாசம் குவைத்ல, போன கிழமை பஹ்ரைன்ல, இந்த கிழமை லண்டன்ல பறக்கிறார். மாஷா அல்லாஹ். அலங்கா குவைத்யாவிஸ் குவைத்யாத். ஓ ரைட். என்ன முன்னால யாரும் இப்ப சொன்னார் மாடர்ன் சேர், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், அங்கால வீடியோ பண்றாங்க. இப்படி எல்லாம் எல்லாம் எவ்வளவு சொபிஸ்டிகேட்டட் வசதியான லைஃப். என்ன விளைவுகள்? விளைவுகள் என்ன? இதான் விளைவு. இன்னைக்கு இந்த துறை சார்ந்த அறிஞர்களுடைய, இது எனது துறை அல்ல எந்த வகையில், இன்னைக்கு இருக்கிற நோய்கள்ல 70% அந்த நோய்களுக்கு காரணம் மனநோய் தான். மனநோய் தான் பிசிக்கல் டிசீஸ் காரணப்படி இப்ப முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதிகமான டாக்டர் சாட்சி அங்கே இருக்கிறார். 70% அப்படி சொல்ற அளவுக்கு போயிட்டு ஏன் மனநோய் வரணும்? எல்லாம் இருக்கிறேன். அந்த காலத்துல நாங்க திண்ட சாப்பாடா இன்னைக்கு சாப்பிடுறது, அந்த காலத்துல உடுத்த உடுப்பா இன்னைக்கு கொடுக்கிறது, அந்த காலத்துல போன வாகனத்துல இன்னைக்கு போறது, எல்லாம் இருக்குது. ஆனா அந்த காலத்துல இல்லாத இது என்ன? இப்படிதான் விளைவு. தற்கொலை உலகத்துல எப்படி தற்கொலை? WHO கணக்கெடுப்பின் படி வருடாந்தம் 1 மில்லியன் பேர் தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. அதுவும் எங்க கூட தெரியுமா? எங்க கூட? எத்தியோப்பியாலயா, எத்தியோப்பியாலயா, சோமாலியாலயா, பங்களாதேஷ்லயா? அதைத்தான் சொல்லணும். பாவம், என்ன வாழ்க்கை? திண்டத்துக்கு சாப்பாடு இல்ல, உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்ல, நிம்மதியான தூக்கம் இல்ல, வீடு வாசல் இல்ல. முதலாம் உலக நாடுகள்ல இங்கதான் தற்கொலை கூட. ஏன் இந்த கேள்விகள் எழுப்பாம நாங்க இருக்கிறோம்? ஏன் எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம்? மனித சமுதாயம் தன்னைத்தானே ஏமாற்றி தன்னைத்தானே அழித்துக் கொண்டிருக்கிறது. மாயையில் இருக்குது. ஒரு 2020ஆம் ஆண்டு இது பல மடங்கு கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. குறையணுமே, புதிய புதிய கண்டுபிடிப்பெல்லாம் வருமே. தற்கொலை செஞ்சு கொள்ளாமிக்கிறதுக்கு கருவி கண்டுபிடிப்பானே. அடுத்தது தற்கொலை செஞ்சு கொண்டு உசுறு போகாமிக்கிறதுக்கு ஏதாவது அப்ப கூடும். எப்படி? பல மடங்கு கூடுமா? வறுமையால கூடுமா? பொருளாதார வீழ்ச்சியால கூடுமா? இதெல்லாம் இல்ல. இலங்கையோட தகவல் அந்த இருக்குது. இலங்கை பற்றிய தற்கொலை பொறுத்தவரை தகவல், இலங்கையில் வருடாந்தம் 1000 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எப்படி கூடிக்கொண்டு போய்கிட்டு பாருங்க. வசதி கூட கூட. இலங்கை வந்து பார்த்து சில சகோதரர் சொன்னா லண்டன் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. கொழும்பு பார்த்துட்டு ஒருவர் சொன்னா லண்டன் இல்லாத வாகனம் எல்லாம் எங்க பார்க்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு முன்னேற்றம். தற்கொலை எப்படி போகுது? 1950 முதல் 60 வரை 6472 பேர் குறைஞ்சு கொண்டு போயிருக்காங்க. எவ்வளவு அழகா கூட்டிக்கொண்டு போயிருக்கீங்க பாருங்க. விஞ்ஞான வளர்ச்சி அடைய அடைய, அறிவியல் வளர வளர, வாழ்க்கை வசதிகள் கூட கூட மனித வாழ்க்கை எவ்வாறு மேம்பாடு அடைந்து வந்திருக்கிறது என்பதற்கு
அருமையான தகவல். 2000ஆம் ஆண்டு 72,064 பேர். வினோதம் என்ன தெரியுமா? இளைஞரை யுத்தத்தால செத்தாக்களை விட தற்கொலை செஞ்சு செத்தவங்க பல மடங்கு கூட. யுத்தத்தால நான் யுத்தத்தை பார்த்தா எல்லாருக்கும் கவலை. யுத்தத்தை நிறுத்தாட்டி என்ன நடக்கும்? எல்லாரும் சாகுறாங்க, தற்கொலை செஞ்சு கூட சாகுறாங்க. அதை விட யுத்தத்துல சாகு பரவாயில்ல போலிக்குது. ஒரு உருப்படியான கோசுக்கு அவனுக்கு ஒரு மிஷன் நிக்கு, இவனுக்கு ஒரு மிஷன் நிக்குது. போராட்டம் சாகுறான், இவன் யாராவது ஷஹீத் ஆகுவான். ஷஹீதுன்னு குறைஞ்சது எழுதியாவது வைப்பானுவான். மாவீரர் தினமுண்டாவது கொண்டாடுவான். கொண்டாடுவான் எழுத்து முந்தினான். இது தற்கொலை செஞ்சு கொண்டா நாசமா போன விட எல்லாரும் ஏசுவான். எனவே யுத்தம் நடந்தா நல்ல போலிக்குது. இவன் போடுவான் அவன் ஆக்களுக்கு மாவீரன், அவன் போடுவான் அவன் ஆக்களுக்கு மாவீரன் சொல்லு. எந்த அளவுக்கு நிலைமை இருக்குன்னு பாருங்க. உலக மனநோயாளர்கள் விவரம் முஸ்லிம்கள் எவ்வளவு பேர்னு சொன்னாரு பிரதர் அனஸ். 160 கோடி சொன்னாரு. சந்தோஷமா தான் இங்கே கேட்கிறது. கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர், அவ்வளவு பேர். மனநோயாளிகள் எவ்வளவு பேர் உலகத்துல? 400 மில்லியன் பேர். எவ்வளவு பெரிய மார்க்கம் உண்டு இது மனநோயாளிகளுடைய மதம். இலங்கையில 80ஆம் ஆண்டுகள்ல 36,250 பேர் இது இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்கல. 99ல 56,000 பேரா கூடிக்கிறாங்க. 2003, 4, 5 இதுவரைக்கும் வந்திருப்பாங்கன்றத நீங்க கற்பனை செய்யலாம். எனக்கு தகவல் கிடைக்கல. அமெரிக்காவில் மோசமான மனநோயாளர்கள் தொகை 30 லட்சம். வருடாந்தம் அமெரிக்காவில் மனநோயால் பாதிக்கப்படுவோர் 11 மில்லியன் பேர். 17 நிமிடங்களுக்கு ஒருவர் தற்கொலை செஞ்சு கொள்றார். அமெரிக்காவில் தற்கொலை செய்து கொண்டு முயற்சிக்கிறார். தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், முயற்சி செய்கிறார். வருடாந்தம் 1,30,000 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த இடத்துல சில வினாக்கள் நான் கேட்கணும். தலைவர்கள் என்ன மன்னிக்கணும். மறுபடியும் நேரமாவது நாங்க முடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுக்கணுமா? 5 நிமிஷம் என்ன மறுபடியும் வக்து எங்ககிட்ட காணட்டா. இந்த வினாக்களுக்கு நீங்க விட சொல்லணும் நான் எதிர்பார்க்கிறேன். போஷாக் என்றால் என்ன? பாருங்க, சின்ன பிள்ளை கேள்வி கேட்கிறாரு. போஷாக் என்றால் என்ன? அதுதான் இந்த ஹசரத்மாருக்கு தெரியா இந்த குலம் எவ்வளவு முன்னே இருக்குன்னு சொல்லி. இப்பதான் அவர் போஷாக்க பத்தி படிச்சுட்டு இங்க லண்டன்ல வந்து கிட்ட கேள்வி கேட்க போஷாக்குன்னா என்ன? இப்படித்தான் நீங்க எல்லாரையும் முட்டாளாக்கி போட்டாங்க. உண்மைகளை கொச்சைப்படுத்தி முட்டாளாக்கி போட்டாங்க. அதனால என்ன நடந்துச்சு? எல்லாரும் முட்டாளா போனாங்க. போஷாக்குண்டா என்ன கேள்வி எல்லாரும் பதில் சொல்லுவாங்க. எங்க எஜுகேஷன் சிஸ்டத்துல ப்ரீ கிரேட்ல இருந்து டாப் லெவல் வரைக்கும் எங்காவது போஷாக்கு பற்றி சரியான கருத்து சொல்லப்படுதா? உடலுக்கு போஷாக்கு தேவை, உள்ளத்துக்கும் போஷாக்கு தேவை. இது சும்மா ஆன்மீக பாசை. ஹசரத் மாறு, நெப்பமாறு, பாதிரி மாறு, பூசாரி மாறு, மதவாதிகள் கூடிக்கொண்டு சொல்லுவாங்க மனசை பத்தி உள்ளத்தை பத்தி என்ற அளவுக்கு தான் இருக்குது. வேற எங்கேயும் பேசலாம். எந்த அளவுக்கு இந்த செக்யூரிசத்துடைய பாதிப்பு, மெட்டீரியலிசத்துடைய பாதிப்பு, ஏத்திசத்துடைய பாதிப்பு மிக பயங்கரமாக மனித வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது சென்று பாருங்க. அடிப்படை கான்செப்ட்களை மாத்தி போட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில் ஒரு ஸ்கூல்ல நடந்த எக்ஸிபிஷனை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. எக்ஸிபிஷனை போய் நான் ஆரம்பிச்சு வச்சு அப்படி பார்த்து கொண்டு போறேன். இந்த விஞ்ஞான பிரிவு சயின்ஸ் யூனிட்டுக்கு போனேன். போனா முஸ்லிம் பிள்ளைகள் தான் இருந்து விளங்கப்படுத்துறாங்க. அந்த உணவு வட்டமோ உணவு சங்கிலியோ என்ன ஒன்று இருக்குது. இதை நான் கேட்டது விளங்கப்படுத்துக்க முடியலன்னு சொல்லி அவர் 2 அட்வான்ஸ் படிக்கிற பொம்பளை பிள்ளை உணவு சங்கிலி எனக்கு விளங்கப்படுத்துது. அப்ப நான் கடைசியா கேட்டு இது எல்லாத்தையும் உருவாக்கினாரு. அடுத்தடுத்து அந்த விஞ்ஞான பாடத்துல வர பதிவுகளே புள்ள சொல்லி கொண்டு போகுது. நான் எதிர்பார்த்தது அல்லாஹ்னு சொல்லணும் சொல்லி புள்ள கடைசி வர காட்டுன்னு சொல்ல. நான் கடைசியா சொன்னேன் அட்வான்ஸ் படிக்கிற புள்ள இல்லையா இதெல்லாம் உருவாக்கினது அல்லாஹ். புள்ள சிரிச்சுது தெரியும் தானே சார், இது இஸ்லாம் பாடத்துல தானே, அதை சொல்றது. எவ்வளவு அழகா பிரிச்சு போட்டாங்க. அழகாக பிரிச்சாச்சு. இப்ப நீங்களும் அப்படித்தான். நீங்க சேக்கிரமாய் கேட்டா நாங்க சொல்லுவோம், சும்மா போஷாக்கு என்னன்னு கேட்டா அந்த உரிய கான்டெக்ட்ல கேட்டா எங்களுக்கு தெரியும் என்ன மீன் பண்றீங்க. அப்படி அதுக்குன்ற ஒரு காலம், நேரம், இடம் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்குது மார்க்கெட். அதுல வெளியே தான் நாங்க அனுப்பிச்சு கொண்டிருக்கிறோம். வறுமை என்றால் என்ன? இந்த பேசினாங்க 8 நாடுகள் கூடி வறுமையை பத்தி சொன்னாங்க. வறுமை எங்கேயா வந்துச்சா? ஆப்பிரிக்காவோட வறுமையை, பாவர்ட்டியை பத்தி பேசுற நேரம் அவ்வளவு ஒதுக்குவோம், இவ்வளவு கொடுப்போம். அங்கோட வறுமை இது மட்டுமா? ஆப்பிரிக்காவோட வறுமை அல்லது கொடுக்கிறவரோட வறுமை அதை போக்குறதுக்கு
ஒதுக்கிறதுக்கு ஆப்பிரிக்கா எவ்வளவு ஒதுக்கணும், அவங்க கூடி இவங்களுக்கு ஒதுக்கணும், இவ்வளவு ஒதுக்குவோம். இதெல்லாம் வெறும் இப்ப கதை. நான் கூட கதை சொல்றேன், கதை அளக்குறேன்னு சொல்றது சும்மா தத்துவம் பாடுறது. அந்த அளவுக்கு இதை தத்துவமாக்கி போட்டாங்க. பிலாசபி பேசுங்க நீங்க. பிராக்டிக்கல் லைஃப்ல இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஒன்றுக்கு இப்படி 2 நாள் கூடி ஒரு என்டர்டைன்மெண்ட் தெரியாதா, ஒரு வேணும் தானே, அதையும் கொஞ்சம் பார்க்கத்தானே வேணும். அந்த அளவுக்கு போயிடுச்சு. இதுக்குள்ள பெர்சன்டேஜ், இதுக்குள்ள வீதாசாரம் எல்லாம் நியாயமா குறைஞ்சு போச்சு. சிகிச்சை என்பதன் மூலம் என்ன கலந்தப்படுகிறது, ட்ரீட்மெண்ட் என்னன்னா தெரியும் எல்லாருக்கும். ஆனா இப்ப நிச்சயமா நீங்க சரியான பதில் சொல்லுவீங்க என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சு உங்களுக்கு. இப்ப கொஞ்சம் நம்பிக்கையோட சொல்லுவீங்க. இது உரத்து சொல்றது இஸ்லாம், உண்மை, சத்தியம், மனித சமுதாயத்துக்கு நாங்க செய்யற பெரிய உதவி. இன்றைய மனிதன் நடில உடம்பு யானோட உடம்பு, உள்ளம் எறும்புட உள்ளம். எறும்பின் உள்ளத்தை சுமந்த யானை உடம்புகளை தான் பார்க்கிறோம். பார்க்கிறதுக்கு பசுந்தான மாமிச மலைகள். உள்ளத்தை பொறுத்தவல்ல எறும்புட உள்ளம். சின்ன ஒரு சத்தம் கேட்டா போது நடிக்கிடுவான். இந்த நாகரிகம் உருவாக்கின மனிதன். இதை நான் தஜ்ஜாலிய நாகரிகம் என்று என்றும் வர்ணிப்பது உண்டு. தஜ்ஜாலுக்கு ஒரு கண், இன்றைய நாகரிகத்துக்கும் ஒரு கண். லௌகிக கண் மாத்திரம், ஆன்மீக கண் கிடையாது. புறக்கண் மாத்திரம், அகக்கண் கிடையாது. அதன் விளைவுதான் இது. உள்ளம் போஷாக்கின்மையால் வாடி வதங்கி கூனி குறுகி செத்து அல்லது சாகாமல் செத்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை விட தலைவருடைய பொறுமையை என்னால் சோதிக்க முடியாது. அது ஒரு மிகவும் கண்டிப்பானது. எனவே இன்ஷா அல்லாஹ் நிம்மதியை எவ்வாறு பெறுவது, நிறைவை எவ்வாறு பெறுவது, சந்தோஷத்தை எவ்வாறு பெறுவது, மறுமைக்கு முன்னால, சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால, இந்த உலகத்தை கொஞ்ச காலம் வாழணுமே, அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போறது, இங்க சந்தோஷமா இருக்கணும், எப்படி எவ்வாறு என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்வுல பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் சில அடிப்படை உண்மைகளை புரிஞ்சு கொண்டோம். நாங்க யார் என்ற அடிப்படை உண்மையை புரிஞ்சு கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எஞ்சியுள்ள பகுதியை கவனிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையில் இந்த அமர்வை ஏற்று கபூல் செய்ய வேண்டும், எமது இந்த முயற்சியை ஏற்று பொருந்து கொள்ள வேண்டும். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைர் ஷேக் அப்துல் முஹம்மது அவர்களே, மனித குலத்திற்கான மன நிம்மதியை பற்றி ஒரு குறை நிகழ்த்தப்பட்டது என்பதை விட ஒரு ஆய்வு அறிக்கையை மனோதத்துவ நிபுணர்கள் பாணியில் அறிமுகப்படுத்தி படம் பிடித்து காட்டினார்கள் என்று தான் கூற வேண்டும். இப்போது ஆலமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இந்த கருத்தரங்குக்கு தலைமை வகிக்கின்ற எனது அன்புக்கு உரிய சகோதரர் ஷேக் நஜா முஹம்மது அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்றைய மாலை பொழுதை இனிய மாலை பொழுது என்று வர்ணித்து எனது உரையை நான் ஆரம்பித்தேன். எல்லோரும் உற்சாகமாக இருந்த வேளை அது, சுறுசுறுப்பாக இருந்த சந்தர்ப்பம் அது. ஆனால் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்ற இந்த நேரத்தை பொறுத்தவரையில் இது எந்த அளவு தூரம் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் எழுந்த போதிலும், மனம் போல் வாழ்வு என்று சொன்னோம். எண்ணங்களை பொறுத்தே எல்லாம் அமைகின்றன என்று சொன்னோம். அந்த வகையில் உள்ளங்களை திடப்படுத்திக் கொண்டு நிச்சயமாக இந்த நேரம், இந்த சுமார் 2 மணி நேரங்கள் எல்லா வகையிலும் எங்களுக்கு
பயனுள்ளதாக அமையும். நாம் உற்சாகத்தோடு இருப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை, இந்த உரையை தொடரலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நேற்று எமது மனோநிலை எப்படி இருக்கிறது, எவ்வாறு இருக்கிறது, எந்த அளவு தூரம் நாம் மனதை பொறுத்தவரையில் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பதை மதிப்பீடு செய்யும் நோக்கோடு ஒரு சுய மதிப்பீட்டுக்கான வினாக்கொத்து உங்களுக்கு தரப்பட்டது. அந்த வினா கொத்தை நான் நேற்றிரவு மதிப்பீடு செய்தேன். ஓரளவு அதிர்ச்சியான முடிவுகளை அது எனக்கு தந்தது என்ற கசப்பான உண்மையை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அந்த வினாக்கத்தில் இருக்கின்ற வினாக்களுள் பெரும்பான்மையான வினாக்களுக்கு ஆம் என்று சொல்லியிருந்தால், அவ்வாறு ஆம் என்று சொல்பவர் கணிசமான அளவு மன சோர்வினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது பொருள். ஆம் என்று பெரும்பாலான வினாக்களுக்கு விடையளித்திருந்தார், ஆண்களின் எண்ணிக்கை 13 கடந்திருந்தால் அவர் குறைந்தபட்சம் மனவள ஆலோசனையை பெற வேண்டும். கவுன்சிலிங் மூலமாக தனது பிரச்சனையை அவர் கண்டிப்பாக தீர்த்து கொள்ள முயற்சிப்பது எல்லா வகையிலும் அவருக்கு ஆரோக்கியமானது. அந்த வகையில் எமது இந்த சபையில் 30% இந்த பிரச்சனை இருக்கிறது. சுமார் 28% என்று நாம் மதிப்பீடு செய்தோம். என்றால் ஓரிரு பத்திரங்களை எந்த பகுதியில் வைப்பது என்ற ஒரு பிரச்சனை வந்தது. 30% மன இறுக்கம் சார்ந்த, மன அழுத்தம் சார்ந்த, மன சோர்வு சார்ந்த உளவியல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பது இந்த விஞ்ஞானபூர்வமான மதிப்பீட்டுக்கூடாக தெரிய வந்திருக்கிறது. ஆனாலும் இதையிட்டு அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இத்தகைய மன உளைச்சலால், சோர்வினால், மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிக சிறந்த சிகிச்சையாக அமைவது ஆன்மீக சிகிச்சை தான், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். ஆன்மீக சிகிச்சை கூடாகத்தான் உண்மையான நிலையான சுகத்தை பெற முடியும் என்பது இன்று உறுதியாக வலியுறுத்தப்படுகிறது, நம்பப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆன்மீக சிகிச்சை என்ற பேரில் மனிதர்களை ஏமாற்றுகின்ற கூட்டங்கள், சாமிகளும் ஆசாமிகளும் உலகிலே நடமாறி வருகிறார்கள். இவர்களால் அப்பாவி மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். உண்மையான ஆன்மீக சிகிச்சை இறைவனது மார்க்கம் இஸ்லாம் வழங்குகிறது என்பதைத்தான் இன்றைய இந்த அமர்விலே நாம் நோக்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நேற்று நாம் பொதுவாக மனித வாழ்க்கையில் மனம் அல்லது உள்ளம் அல்லது ஆன்மா அல்லது சூட்சும உடம்பு எந்த இடத்தை வகிக்கிறது என்பது பற்றி கலந்து பேசினோம். அதற்கூடாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய உள்ளமும் ஆன்மாவும் எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை மிக தெளிவாக புரிந்திருப்போம் என்று நம்புகிறேன். இந்த உள்ளம், இந்த மனம், மைண்ட் அல்லது சோல் எந்த அளவு தூரம் இஸ்லாமிய நோக்கில் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை முதலில் நாம் இன்று பார்ப்போம். இஸ்லாத்தின் கருப்பொருளே மனம்தான். மனிதன், மனிதனிலும் மனம். இஸ்லாத்துடைய, குர்ஆனுடைய, சுன்னாவுடைய
கருப்பொருளாக தீமாக இருப்பது மனிதன். மனிதனிலும் மனம், அவனது உள்ளம், இதுதான் இஸ்லாத்தின் இலக்காக இருக்கிறது என்பது மிகப்பெரிய உண்மை. وَنَفْسٍ وَمَا سَوَّاهَا قَدْ أَفْلَحَ مَنْ زَكَّاهَا وَقَدْ خَابَ مَنْ دَسَّاهَا. அல்லாஹ் அல் குர்ஆனிலே இந்த மனத்தின் மீது, இந்த உள்ளத்தின் மீது சத்தியம் செய்கிறான். உள்ளத்தின் மீது சத்தியமாக, மனிதன் சுமந்திருக்கின்ற இந்த ஆத்மாவின் மீது சத்தியமாக, அதனை செவ்வைப்படுத்திய நிலையில் அதன் மீது சத்தியமாக, செம்மைப்படுத்தப்பட்ட ஆத்மாவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா ஆத்மாவின் மீது சத்தியம் செய்கின்ற அளவுக்கு இந்த ஆத்மா முக்கியத்துவம் பெறுகிறது. படைத்த இறைவன் இந்த ஆத்மாவின் மீது சத்தியம் செய்கின்ற அளவுக்கு அது முக்கியத்துவம் பெறுகின்றது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் மற்றொரு வசனத்திலே, قد أفلح من زكاها وقد خاب من دساها. இந்த உள்ளத்தை, இந்த மனதை, இந்த ஆத்மாவை எவர் சுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி பெற்றார். எவர் இதனை மாசுபடுத்திக் கொண்டாரோ அவர் நிச்சயமாக தோல்வி அடைந்தார். அதைத்தான் இன்றைய உலகில் நானும் நீங்களும் பார்க்கிறோம். ஆத்மா அசூசை அடைந்திருக்கிறது. உள்ளம், மனம் மிக மோசமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மனிதன் தோல்வியை தழுவியிருக்கிறான். இந்த ஆத்மா சுத்தப்படுத்தப்பட்டால், அது சீராக இருந்தால், அது ஒழுங்காக இருந்தால் நிச்சயமாக மனிதன் வெற்றி பெறுவான். அவருடைய முழு வாழ்க்கையும் வெற்றி பெறும். அதைத்தான் மனம் போல் வாழ்வு என்று நாம் சொல்கிறோம். இந்த உலகில் மாத்திரமல்ல, இஸ்லாமிய நோக்கில் இந்த உலகிலும் சரி, மறுமையிலும் சரி, மரணத்துக்கு பின்புள்ள அந்த நிலையான நிரந்தரமான வாழ்விலும் சரி, வெற்றி பெறுவது சுத்தமான ஆத்துமாதான், தூய்மையான உள்ளம்தான். يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. அந்த நாளிலே உங்களது சொத்து செல்வங்களோ, உங்களது பிள்ளை குட்டிகளோ உங்களுக்கு எந்த பிரயோசனத்தையும் தரப்போவது இல்லை. யார் சுத்தமான ஆத்மாவோடு வருகிறாரோ, மனதோடு வருகிறாரோ அவரே வெற்றி பெறுவார் என்று அல் குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு தூரம் மனதை மையப்படுத்தினார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அஜ்சாமிக்கும் வ இன்னமா யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களது உருவங்களை பார்ப்பதில்லை, உங்களது தோற்றங்களை அவன் நோக்குவதில்லை, அவன் பார்ப்பதெல்லாம் உங்களது உள்ளங்களை தான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய பார்வை உள்ளங்களில் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி இந்த உள்ளங்களை மையப்படுத்தியதாக அமைந்தது. உலகிலே முதல் தர கவுன்சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். மன வள ஆலோசனைக்கான முன்னோடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நீங்கள் காண முடியும். இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், நான் ஒரு ஆசானாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது உங்களுக்கு தேவையான வழிகாட்டலை, மன வள ஆலோசனையை, உள வள ஆலோசனையை, உங்களது உள்ளத்தை நெறிப்படுத்துவதற்கான, சீர் செய்வதற்கான, உங்களது வாழ்க்கைக்கே மையமாக இருக்கின்ற, அடிப்படையாக இருக்கின்ற அந்த உள்ளத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அந்த ஒரு பணிக்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உள்ளம் அல்லது இந்த மனம் எந்த அளவு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதற்கு உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான இந்த ஹதீஸ் மிகப்பெரிய சான்றாதாரம். அலா
கையில் எடுத்தால் வசதியாக இருக்குது. எனக்கு திரும்ப நேரம் கையில் தான் சொல்லலாம். ألا إن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب. அறிந்து கொள்ளுங்கள், இந்த உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. அது சீரானால் முழு உடம்பும் சீராகிவிடும். அது சீர்கட்டால் முழு உடம்பும் சீர்கட்டுவிடும். அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த உள்ளத்தை, இந்த மனதை, இந்த ஆத்மாவை நோக்கிய ஒரு பணியாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணி இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மனதை பற்றி அல் குர்ஆன் எந்த அளவு ஆழமாக பேசி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தால் அதிசயப்படுவீர்கள். அல் குர்ஆன் பேசுகின்ற மைண்ட் சயின்ஸ், அல் குர்ஆன் பேசுகின்ற மனோ விஞ்ஞானம் எந்த அளவு தூரம் இன்றைய உலகத்துக்கு தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். நஃப்ஸ் என்ற இந்த பதம், ஆத்மா அல்லது மனம் என்று பல பெயர்களில் மொழிபெயர்க்கப்படுகின்ற இந்த பதம், இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பதம் அல் குர்ஆனிலே சுமார் 279 தடவைகள் மீட்டப்பட்டிருப்பதை அல்லது 279 இடங்களில் இந்த பதம் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நஃப்ஸ் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கின்ற அல் குர்ஆன் ரூஹ் என்ற மற்றும் ஒரு சொல்லையும் பயன்படுத்தி இருக்கிறது. இந்த ரூஹ் என்ற பதம் அல் குர்ஆனில் சுமார் 25 இடங்களில் இடம்பெற்றிருப்பதை நாம் காண முடியும். கல்ப் என்ற ஒரு மற்றொரு பதமும் ஆத்மாவை, மனதை, உள்ளத்தை குறிப்பதற்கு அல் குர்ஆனில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். 144 தடவைகள் இந்த கல்ப் என்ற பதம் அல் குர்ஆனில் மீட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காண முடியும். இவற்றோடு ஃபுஆத், லுப், தமீர் என்ற பல பதப்பிரயோகங்கள், இந்த ஆத்மாவை, இந்த மனதை, உள்ளத்தை குறிக்கின்ற பல பதப்பிரயோகங்களை அல் குர்ஆனிலே காணலாம். இந்த ஒவ்வொரு பதமும் எதை குறிக்கிறது, மிகச் சரியாக உள்ளத்தின் எந்த கட்டத்தை, ஸ்டேஜை குறிக்கிறது என்பது பற்றி இஸ்லாமிய ஆன்மீக துறை சார்ந்த இஸ்லாமிய மனோ விஞ்ஞானம் சார்ந்த அறிஞர்கள் மிக விரிவாக ஆய்வுகளை நடத்தியிருக்கிறார்கள். சில ஆய்வுகளை கிரகிப்பது கூட சற்று சிரமமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு மிக ஆழமான ஆய்வுகள் இந்த துறையில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இவற்றையெல்லாம் சொல்கிறேன் என்றால், இன்றைய உலகம் மைண்ட் சயின்ஸை பற்றி பேசுகின்ற போது அதற்கான பிரதான சோர்ஸாக, மூலமாக குர்ஆனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவும் இருக்கிறது. இந்த பெரிய உண்மையை உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம், தேவை இன்று உருவாகி இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த நிம்மதியை பெற, நிறைவை பெற, சந்தோஷத்தை பெற, கவலைகளிலிருந்து விடுதலை பெற, துன்பங்களிலிருந்து விடுபட நிச்சயமாக இந்த குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்ட முடியும், இந்த சுன்னா உங்களுக்கு வழிகாட்ட முடியும் என்பதை சொல்லுவதற்கு இவையெல்லாம் எமக்கு நிச்சயமாக உதவும் என்று நான் நம்புகிறேன். இந்த நஃப்ஸை பற்றி, நஃப்ஸ் என்ற இந்த கான்செப்ட், அதை நாம் ஆத்மா என்று தமிழில் சொன்னாலும், மனம் என்று சொன்னாலும், உள்ளம் என்று சொன்னாலும், இவையெல்லாம் எந்த அளவு தூரம் இந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாம் சரியான கருத்தை கொடுக்கும் என்று தெரியாது. நஃப்ஸ் என்பது ஒரு கான்செப்ட், அது ஒரு தனியான எண்ணக்கரு. குர்ஆனுடைய பாசையில் தான் அதை சொல்ல வேண்டும். உதாரணமாக ஒரு மெடிக்கல் டேர்மை நாம் கொச்சையாக தமிழில் மொழிபெயர்த்தால் அது அசிங்கமாக இருக்கும், சரியான கருத்தை கொடுக்காது. அதே போல அல்லாஹ் மனிதனை படைத்து அல்லது خلق فسوى والذي قدر فهدى, அந்த பணியை செய்த இறைவன் சொல்கிறான் நஃப்ஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி, அதை நாம் மனித பாசையில் கொச்சையாக மொழிபெயர்ப்பது உண்மையில் அந்த எண்ணக்கருவை மிக பிழையாக நாம் அறிமுகப்படுத்துவதாக இருக்கும். எனவே நஃப்ஸை நஃப்ஸ் என்றே சொல்லுவோம். இந்த நஃப்ஸ் தான் இல்முன் நஃப்ஸ், அதாவது இப்போது உளவியலுக்கு இல்முன் நஃப்ஸ் என்று சொல்கிறார்கள். இல்முன் நஃப்ஸ், நஃப்ஸ் பற்றிய இல்ம், அரபு மொழியில் இந்த மைண்ட் சயின்ஸ் அல்லது சைக்காலஜி என்பது இல்முன் நஃப்ஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. நஃப்ஸ் பற்றிய
நாலேஜ் அல்லது சயின்ஸ் என்ற பெயரில் அது அழைக்கப்படுகிறது. இந்த நஃப்ஸை பற்றி குர்ஆன் எப்படியெல்லாம் நுணுக்கமாக துல்லியமாக பேசி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். நஃப்ஸுகளை மூன்றாக அல் குர்ஆன் பிரிக்கிறது. ஒன்று அன்-நஃப்ஸுல் அம்மாரா, அடுத்தது அன்-நஃப்ஸ் அல்-லவ்வாமா, அடுத்தது அன்-நஃப்ஸுல் முத்மஇன்னா. இந்த மூன்று வகையான நஃப்ஸுகளை பற்றி அல் குர்ஆன் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். அன்-நஃப்ஸுல் அம்மாரா என்றால் பாவப்பட்ட ஆத்துமா, பாவத்தை தூண்டுகின்ற ஆத்துமா, பாவம் செய்து செய்து மாசடைந்த கருத்த இருளடைந்த ஆத்துமா. இதை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது. அன்-நஃப்ஸுல் அம்மாரா, அந்த நஃப்ஸை பற்றியும் அதன் பண்புகள் தன்மைகள் பற்றியும் அந்த நஃப்ஸுடைய விளைவுகள் பற்றியும் அதன் வெளிப்பாடுகளை பற்றியும் அல் குர்ஆன் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நஃப்ஸுல் லவ்வாமா, தன்னைத்தானே குறை காணுகின்ற குற்றம் காணுகின்ற ஆத்துமா. அதாவது நன்மையும் செய்வது பாவமும் செய்வது, நல்லதும் செய்வது கெட்டதும் செய்வது, நன்மை செய்துவிட்டு சந்தோஷப்படுவது, தீமை செய்துவிட்டு கவலைப்படுவது, கை சேதப்படுவது, இனி தீமை செய்வதில்லை என்று முடிவெடுப்பது, மீண்டும் தீமை செய்வது, மீண்டும் கை சேதப்படுவது, இந்த ஆத்துமா. அடுத்ததாக நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்துமா, பீஸ்ஃபுல் மைண்ட், பீஸ்ஃபுல் சோல், அமைதி அடைந்த ஆத்துமா, நிம்மதியான ஆத்துமா, சலனமில்லாத சபலமில்லாத ஆத்துமா. எத்தகைய சோதனைகளுக்கு முன்னாலும் அனர்த்தங்களுக்கு முன்னாலும் இமயமலையை இடுப்பில் அடிக்கின்ற உள்ளம் படைத்த ஆத்துமா. இதைத்தான் அன்-நஃப்ஸுல் முத்மஇன்னா என்று அல் குர்ஆன் சொல்கிறது. நாம் எந்த ஆத்துமாவை சுமந்திருக்கிறோம்? முதலாவது ஆத்மாவா, இரண்டாம் ஆத்மாவா, மூன்றாம் ஆத்மாவா? முதலாம் ஆத்மா என்பதை நான் கேட்காமல் இருப்பது நல்ல நினைக்கிறேன். இரண்டாம் ஆத்மாக்களை சுமந்தவர்கள் கை வைத்தலாம். உதாரணமா நான் நியாயமான கணிசமான தொகையில் இருக்கிறார்கள் மூன்றாவது ஆத்மாவை பெற்றவர்கள், அன்-நஃப்ஸுல் முத்மஇன்னாவை பெற்றவர்கள் என்றால் கொஞ்சம் பேர் கை வைத்தல்ல. தயவு செய்து அவர்கள் கை வைத்தலாம். ஒருவர் கை உயர்த்தினார், எனக்கு மட்டும் காண்பித்தார் கையை, வேற யாரும் அவரை காணல. அப்படிப்பட்ட ஆத்மாக்களை கொண்டவர்கள் அப்படித்தான், யாருக்கும் தன்னை இனம் காட்டிக் கொள்ள மாட்டார்கள். ஷேகுக்கு மாத்திரம் கையை காட்டினார், முரீத் இருக்கிறார் என்று சொல்லி. அவர்களே, இன்னும் இதனை புரியும் பாசையை சொல்வதாக இருந்தால் மூன்று வகையான கல்புகள் இருக்கின்றன. கல்புன் மையித், செத்து போன உள்ளம்; கல்புன் மரீத், நோய்வாய்ப்பட்ட உள்ளம்; கல்புன் சலீம், சீரான சுத்தமான உள்ளம். மூன்று வகையான உள்ளங்கள் இருக்கின்றன. இஸ்லாத்துடைய இலக்கு, குர்ஆனுடைய இலக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கு, குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல்கள் போதனைகள் மூலமாக உருவாக்கப்படுகின்ற மனிதன் யாராக இருப்பான் என்றால் அன்-நஃப்ஸுல் முத்மஇன்னாவை பெற்றவனாக இருப்பான். எமது தாவாவுடைய இலக்கு, எமது அழைப்புடைய இலக்கு, எமது இந்த எல்லா வகையான முயற்சிகளின் அதும் இறுதி நோக்கம் ஒவ்வொரு மனிதனும் இந்த நஃப்ஸு முத்மஇன்னாவை பெற வேண்டும், இந்த அமைதி அடைந்த ஆத்மாவை பெற வேண்டும், இந்த நிம்மதியான நிறைவான உள்ளத்தை பெற வேண்டும். இதுதான் இஸ்லாத்தை நோக்கி ஈமானிய பாதையில், அல்லாஹ்வை நோக்கிய பாதையில், சுவனத்தை நோக்கிய பயணத்தில் நீங்கள் ஒவ்வொரு எட்டும் எடுத்து வைக்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் அந்த நிம்மதியான நிறைவான சலனமில்லாத சபலமில்லாத அந்த ஆத்துமாவை நோக்கி செல்கிறீர்கள் என்பதை உறுதியாக நம்புங்கள். இந்த பாதையிலிருந்து விலகும் பொழுதெல்லாம், பின்வாங்கும் பொழுதெல்லாம், பின்னோக்கி செல்லும் பொழுதெல்லாம், புறமுதுகு காட்டும் பொழுதெல்லாம், இந்த பாதையில் இருந்து வெளிப்பட்டு ஷைத்தானிய பாதையில் கால் அடி எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் நஃப்ஸு லவ்வாமாவை நோக்கியும் நஃப்ஸு அம்மாராவை நோக்கியும் அல்லது அந்த நோய்வாய்ப்பட்ட ஆத்மாவை நோக்கியும் செத்துப்போன ஆத்மாவை நோக்கியும் திரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். உங்கள் உடல் நோய்வாய்ப்படுவதை நீங்கள் விரும்புவதில்லை. இதை செய்தால் எனக்கு கேன்சர் வரும், இதை செய்தால் எனக்கு அல்சர் வரும், இதை செய்தால் எனக்கு கோலைட்டிஸ் வரும், இதை செய்தால் எனக்கு புரோங்கைட்டிஸ் வரும், இதை செய்தால் எனக்கு அது வரும், இது வரும் என்பது உறுதியாக தெரிந்தால் எவரும் உசும்ப மாட்டார்கள். நீங்கள் பார்க்கலாம், உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் உள்ள எல்லா பீச்சுகளிலும் காலை பொழுதிலே சுபகு தொழுதும் தொழாமலும்
இறைவனை வணங்கியும் வணங்காமலும் கடவுளுக்கு சாஷ்டாங்கம் செய்தும் செய்யாமலும் மனிதர்கள் ஜோகிங் என்ற பேரிலே ஓடுகின்ற ஓட்டம், தன்னால் சுமக்க முடியாத உடம்பை சுமந்து கொண்டு நடக்க முடியாதவர்கள் கூட ஓடி ஓடி போகிறார்கள். எதற்காக? இந்த உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வைத்தியர் சொல்லியிருக்கிறார், ஒரு நாளைக்கு எது தவறினாலும் தப்பினாலும் இந்த ஓட்டம் தப்பக்கூடாது. இறை கட்டளை. ஓடுவார், எந்த தவறும் கிடையாது. ஆனால் மனிதனை படைத்த இறைவன் சொல்கிறான், நீ இந்த பாதையில் செல்லாத போது, நான் சொல்கின்ற இந்த பாதையில் செல்லாத போது, எனது வழிகாட்டலை நீ பின்பற்றாத போது உனது ஆத்துமா இப்படி நோய்வாய்ப்பட்டு இறுதியில் செத்துவிடும். செத்துவிட்டால் இந்த உடம்புக்கு எந்த பெருமதியும் இருக்காது. நீ வாழ்வதும் வாழாமல் இருப்பதும் சமமே. அந்த ஆத்துமா செத்த நிலையில் தான் ஒரு மனிதன் தற்கொலையை நாடுகிறான். ஆத்துமா செத்து விட்டால் இந்த உடம்பு என்ன செய்யலாம் என்றால், உடம்பு என்பது ஆத்மாவின் நிழல். உடம்பு என்பது ஆத்மாவின் நிழல். அசல் இல்லாத போது நிழல் எங்கே இருக்க போகிறது? அது விழுந்து விடும், அது அழிந்து விடும், அது போய்விடும், போக வேண்டும். அந்த வகையில் தான் இந்த ஆத்மாவை பற்றி அதிகம் அலட்டிக் கொள்ள வேண்டிய தேவை எமக்கு இருக்கிறது. சரி, இஸ்லாம் இலக்கு நஃப்சு முத்துமைன்னா, இந்த அமைதி அடைந்த ஆத்மாவை மனிதர்களுக்கு பெற்றுக் கொடுப்பது என்று சொல்கிறீர்கள். எப்படி அமைதியான ஆத்மாவை பெறுவது? சந்தோஷமான அந்த உள்ளத்தை எப்படி பெறுவது? மனதை பெறுவது எப்படி என்ற இந்த கேள்விக்கு இன்று நாம் கண்டிப்பாக விடை கண்டாக வேண்டும். இஸ்லாம் எந்த வழியில் எந்த வகையில் அந்த ஆத்மாவை நமக்கு தருகிறது? இதை பெற்றுவிட்டால் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டோம், இதை இழந்து விட்டால் அனைத்தையும் இழந்தவர்களாவோம். ஒரு அறிஞர் சொன்னார், ஒரு பெரிய தத்துவ மேதை சொன்னார், இறைவா, உலகில் உள்ள எல்லா சுகங்களையும் வளங்களையும் இந்த முட்டாள்களின் காலடியில் கொண்டு போய் குவித்து விடு, எனக்கு மாத்திரம் நஃப்சு முத்துமைன்னா என்ற இந்த அமைதியான உள்ளத்தை தந்துவிடு. உலகத்தில் இருக்கின்ற இந்த பௌதிக வளங்களையும் சுகங்களையும் இன்பங்களையும் இந்த முட்டாள்களுடைய கால்களில் கொண்டு போய் வைத்துவிடு, எனக்கு மாத்திரம் இந்த அமைதியான நிம்மதியான ஆத்துமாவை தந்துவிடு என்று ஒரு அறிஞர் பிரார்த்தித்தாராம். எவ்வளவு தூரம் அர்த்தமுள்ள ஒரு பிரார்த்தனை, அனுபவத்தின் வாயிலாக தோன்றிய ஒரு பிரார்த்தனை என்பதை சிந்தித்து பாருங்க. சரி, இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஸ்லாமிய மனோ தத்துவ விஞ்ஞானி என்று வர்ணிக்கத்தக்கவர். அத்தஸவுஃபுன் நஃப்ஸி என்று ஒரு துறை இருக்கிறது. இஸ்லாமிய ஆன்மீக துறையிலே மனோவியல் சார்ந்த ஆன்மீக துறை என்று ஒரு துறை இருக்கிறது. இந்த துறையின் முன்னோடிகளுள் குறிப்பிடத்தக்க ஒருவர் தான் இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். நிறைய ஆக்கங்களை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு மாணவர் இவர். இவருடைய ஆய்வுகளை வைத்து பலர் கலாநிதி பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இவருடைய ஆய்வுகள் சிறப்பு பெற்றவை. இவர் சொல்கிறார், மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு வெறுமை இருக்கிறது. மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு வெறுமை இருக்கிறது, ஒரு எம்ப்டினஸ். அந்த வெறுமையை அறிவால், அறிவியலால், தத்துவங்களால் எதனாலும் நிரப்ப முடியாது. இறைவனோடு கொள்கின்ற தொடர்பினால் மாத்திரமே அந்த வெறுமையை போக்க முடியும், அந்த இடைவெளியை நிரப்ப முடியும் என்று ஒரு பெரிய உண்மையை அவர் சொல்கிறார். மனித உள்ளத்திலே ஒரு வெறுமை இருக்கிறது, ஒரு தனிமை உணர்வு இருக்கிறது, ஒரு இனம் புரியாத லோன்லினஸ் என்று சொல்லுவோம், தனிமை உணர்வு மனித உள்ளத்தில் இருக்கிறது, இயல்பாக இருக்கிறது. உதாரணமா சொல்லுவோமே, உடம்பை பற்றி பேசுபவர்கள் சொல்லுவார்கள், உடம்பிலே இப்படியான சில விஷயங்கள் இருக்கின்றன. இதே போல ஆத்மாவோடு தொடர்பான, உள்ளத்தோடு தொடர்பான ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், இந்த உள்ளத்திலே ஒரு வெறுமை இருக்கிறது, ஒரு தனிமை உணர்வு மனிதனுக்கு இயல்பாக இருக்கிறது. இது போக உள்ளத்திலே ஒரு எரிச்சலும் இருக்கிறது. கேஸ்ட்ரைட்டிஸ் உங்களுக்கு வர எரிச்சல் அல்ல, இந்த பேர்னிங் சென்சேஷன் சொல்வார்கள், அப்படியே டாக்டர், அந்த எரிச்சல் அல்ல, வௌத்தெரிச்சல் எல்லாம் சொல்வார்கள். வௌத்தெரிச்சல் ரெண்டு பொருள் இருக்குது, பெரிய வௌத்தெரிச்சலா இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் சேர்ந்த ஒரு எரிச்சல் இருக்குது. ஒரு வெறுமை, ஒரு இடைவெளி, ஒரு எரிச்சல். இது போக ஒரு வகையான நெருப்பொன்றும் எப்போதும் இந்த ஆத்மாவில் இருக்க ஒரு நெருப்பு. இந்த நெருப்பை அணைக்க வேண்டுமா,
இந்த வெறுமையை போக்க வேண்டுமா, அந்த தனிமையை நீக்க வேண்டுமா, அந்த எரிச்சலை குறைக்க வேண்டுமா, அதற்கு ஒரே வழி இந்த ஆத்துமா எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்தோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வந்த இடத்தோடு அந்த தொடர்பு ஏற்படாத வரைக்கும் இந்த ஆத்துமா முத்துமையினாவா இருக்காது. நான் வளமையா சொல்ற ஒரு உதாரணம் உண்டு. துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்ற தலைப்பில் நான் ஏலவே இலங்கையில் பேசிய ஒரு உரை நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் விசிடியாக கிடைத்திருக்கும் என்று, பரவலா எல்லாருக்கும் கிடைத்திருக்கோ தெரியாது. அந்த உரையிலும் நான் இந்த விஷயத்தை குறிப்பிட்டதாக ஞாபகம். நாம் விண்வெளிக்கு சில போது செய்மதிகளை அனுப்புவோம் அல்லது மின் களங்களை அனுப்புவார்கள். சேட்டலைட்ஸ் அல்லது ஸ்கைலேப்ஸ் இவற்றை அனுப்புவார்கள். இந்த ஸ்கைலேப் அல்லது இந்த சேட்டலைட் வானத்தில் போய் அதனுடைய உரிய பணியை உரிய திசையில் போய் உரிய டைரக்ஷனில் போய் செய்வதற்கு மிக முக்கியமானது என்ன? இந்த கண்ட்ரோல் ரூம் இருக்குது. கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டு அறையோடு அந்த சேட்டலைட் அந்த ஸ்கைலேப் 24 மணி நேரம் இருக்கணும். இவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த செய்மதியாக அல்லது ஒரு ஆய்வு களமாக அது இருந்தாலும் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விடுபட்டால் என்ன நடக்கும்? தொடர்பு அறுபட்டால் என்ன நடக்கும்? அங்கும் இங்கும் திசை தெரியாமல் அந்த செய்மதியானது சுத்தி திரியும். இறுதியில் எங்காவது போய் யாரில்லாவது போய் விழும், எங்காவது போய் விழும். இதே போலதான் மனித ஆத்மா, மனிதனுடைய உள்ளம். மனிதன் என்பவன் அல்லாஹ்விடமிருந்து வந்தவன், அவன் பக்கம் விடுபவன். அல்லாஹ் தஆலா வானுலகில் இருந்து இந்த பூலத்துக்கு அனுப்பி இருக்கிற சேட்டலைட்ஸ் தான் நாங்க. பொதுவா சேட்டலைட் இங்க இருந்து அங்க அனுப்புறது, நாங்க அங்க இருந்து இங்க வந்திருக்கிறோம். எங்கட ரூஹ் என்பது, எங்கட ஆத்மா என்பது, இந்த உடம்பு பூமியோடு தொடர்பானது, உள்ளம் வானத்தோடு தொடர்பானது. மனிதனில் 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று பூமியோடு தொடர்பான பகுதி, அடுத்தது வானத்துடன் விண்ணோடு தொடர்பான பகுதி. மண்ணோடு தொடர்பான ஒரு பகுதி, விண்ணோடு தொடர்பான பகுதி. மண்ணோடு தொடர்பான பகுதிக்கு மண்ணோடு சம்பந்தப்பட்ட தேவைகள் இருக்கின்றன. உணவு தேவை, உடை தேவை, வீடு தேவை, சுகாதாரம் தேவை, இதெல்லாம் மண்ணோடு சம்பந்தப்பட்டவை. இந்த விண்ணோடு சம்பந்தப்பட்ட ஆத்மாவுக்கு அங்கிருந்துதான் உணவு கிடைக்க வேண்டும், அங்கிருந்துதான் ஆகாரம் கிடைக்க வேண்டும், அங்கிருந்துதான் போஷாக்கு கிடைக்க வேண்டும், அங்கிருந்துதான் வழிகாட்டல்கள் தேவையான அனைத்தும் கிடைக்க வேண்டும். அதுதான் குர்ஆன், அதான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல். எனவே எப்போதும் கட்டுப்பாட்டு அறையோடு தொடர்பாக இருக்க வேண்டும். அந்த தொடர்பு விடுபட்டால் என்ன நடக்கும்? திசை தெரியாமல் சுத்தி திரிகிற ஸ்கைலேப்ஸ் உடைய நிலை மனிதனுக்கு உருவாகிடும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஸ்கைலேப்ஸ் தான் நாங்க பார்க்கிறோம். முட்டி மோதி திரிகிறாங்களே, ஒவ்வொருத்தரும் அடுத்தவர்கள் பார்த்து கேட்கிற எங்கடா போறீங்க. லண்டன்ல பார்த்தாலும் அதே ஓட்டம், கொழும்புல 2ஆம் குரூப் தெருவில் பார்த்தாலும் அதே ஓட்டம், கோலாம்பூர்ல போய் பார்த்தாலும் அதே ஓட்டம், சிகாகோல போய் பார்த்தாலும் அதே ஓட்டம், சிங்கப்பூர்ல போய் பார்த்தாலும் அதே ஓட்டம். எங்க ஓடுறீங்க? எங்கன்னு தெரியாது. ஏன்னு சொல்லுங்க. இந்த வானுலகத்துல கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு திசை தெரியாமல் முட்டி மோதிக்கொண்டு திரிகிற இந்த ஸ்கைலேப்ஸ் மாதிரி, இந்த சேட்டலைட்ஸ் மாதிரி தான் இப்ப மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள். ஆனா பவர்ஃபுல்லான ஆட்கள், என்ற ஒழுங்கா தயாரிக்கப்பட்ட ஆட்கள் அல்லவா, ஆனா கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு விட்டார்கள். இதுதான் உண்மையான நிலை. எனவே என்ன தேவை இருக்கு என்றால், உடனடியாக இந்த ஸ்கைலேப்ஸ்களை, இந்த செய்மதிகளை கட்டுப்பாட்டறையோடு தொடர்படுத்தணும். தொடர்படுத்தினால் தான் கட்டுப்பாட்டுக்குள் வரும், உரிய பணியை செய்யும், உரிய திசையை நோக்கி போகும். அந்த பணியை தான் தவ்வா செய்கிறது, இஸ்லாம் செய்கிறது. அதனை சுமப்பவர்கள், அதனை பிரதிநிதித்துவப்படுத்துவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய ஒரு பணி என்று சென்று பாருங்கள். இதுவல்லாத அங்க கட்டுப்பாட்டறை விட்டு போன ஸ்கை லேபுக்கு இங்க டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குன்னு சண்டை பிடிச்சு கொண்டிருந்தா, அடே அதுதான் மிஷனையே இழந்துட்டு. இப்ப பாருங்க, அந்த கட்டுப்பாட்டறை, அந்த 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 செய்மதி, அதுக்கு குவாலிட்டி என்ன, யார் அதை தயாரிச்சது, அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அடிப்படையே கோளாறு. எனவே சகோதரர்களே, இந்த அடிப்படையான அம்சத்தை நானும் நீங்கள் புரிந்து கொள்ளாத வரைக்கும் நிச்சயமாக இன்னும் பல்லாண்டுகள் போனாலும் எந்த மாற்றம் வராது. நான் இந்த அமர்வுக்கு வருவதற்கு முன்னால் என்னோடு இருந்த ஒரு சகோதரர் இலங்கை அரசியல் நிலையை பற்றி என்னோடு
பேசிக்கொள்றது. அவர் என்ன மன்னிக்கணும், நான் கடைசியா பேசுற விஷயங்கள்லாம் வேண்ட பேச்சுல வரும்ன்றது இதுக்கு பொறுவாது விளையுங்க. யாரா ஏதாவது சொன்னா அது வந்துடும் எப்படியோ. அப்ப அவர் சொன்னாரு, பாருங்க அடுத்த எலெக்ஷன் வந்தா இளைஞர் என்னென்ன நடக்கும்னு சொன்னார். முன்னறிவிப்பு கொஞ்சம் செஞ்சார். இரண்டாவதாக சொன்னார், இந்த அரசியல் ஒத்துணு உருப்படியா இல்ல, அடுத்த முறையாவது மக்கள் இவர்களை மாத்தோடு, இல்லாட்டி சரி வராதுன்னு சொன்ன. இப்ப நான் இந்த சவுட்ட சொன்னேன், உண்மையிலே நீங்க கவலையோட பேசுறீங்க, உணர்வோட பேசுறீங்க, சமுதாயத்தின் மீது உள்ள பற்றோட அபிமானத்தோட பேசுறீங்க. ஆனா சகோதரரே தலைவலிக்கு தடையணையை மாற்றுவது போல நீங்க இவர்களை மாத்தி தான் இருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாற்றத்தை ஒரு நாளும் காண மாட்டீங்க. பிரச்சனை இந்த அலி, அந்த அத்தாவுல்லா, அல்லது இந்த ரவுஃப் ஹக்கீம், அல்லது அந்த எம்எச் முகமது, அல்லது இந்த உடுபட்டா சொல்லிருங்க, நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல, சரி யாரையும் சாரின்னு வரும், அல்லது இந்த யாரு அன்னூர் இஸ்மாயில் அல்லது ஹரிஸ், வேற யார் உடுபட்டவங்க சொல்லுங்க, என்னை விட நீங்க தான் இதுல துறை போக கற்றவர்கள், புலமை உள்ளவர்கள். இவங்கள இந்த முகங்களை மாத்துறதால எந்த மாற்றமும் வராது. மாற்றம் வர வேண்டும் என்றால் நான் சொன்னேன், 2 வகையான பலம் வேணும், குறைந்தது 2ல் 1 வேணும். ஒன்று பௌதிக ரீதியாக நாங்கள் பலமானவர்களாக இருக்கணும், ஒற்றுமையாக, ஐக்கியமாக, ஒரு டைனமிக் எனர்ஜெட்டிக் லீடர்ஷிப்பை கொண்ட, பர்சனாலிட்டியை கொண்ட, மனிதர்களை கொண்ட சக்தி வாய்ந்த அமைப்பாக நாங்கள் இருக்கோம். அத்தோடு அல்லாஹ்வுடைய உதவியும் அருளும் எமக்கு கிடைக்கும். இல்லை, குறைந்தபட்சம் நாங்கள் பலகீனமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாவது இருக்கணும். இது 2ம் இல்லை, அதுவும் இல்லை இதுவும் இல்லை. இந்த நிலையில ஒரு நாளும் நாங்க எதிர்பார்க்கிற அந்த மாற்றம் வராது. சகோதரரும் அதை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு வர அந்த கருத்தை அதை ஆமோதித்தார். நான் என்ன சொல்கிறேன் என்றால், முதலாவது وَنَفْسٍ وَمَا سَوَّاهَا قَدْ أَفْلَحَ مَنْ زَكَّاهَا وَقَدْ خَابَ مَنْ دَسَّاهَا. இதை சீர்படுத்தாம நீங்க செய்யற வேலைகள் எதை போல இருக்கு சொன்னால், கட்டுப்பாட்டு அறைகளை விட்டு விடுபட்ட ஸ்கைலேபுகள் உள்ள டெக்னிக்கல் போர்ட்டல் திருத்தத்துக்கு இன்னொரு ஸ்கைலேப் அனுப்பி வைக்கிறது. அது போய் அவசரமா ஏதாவது ஒரு ஆணியை மட்டும் இருக்கிட்டு ஓடி வந்துருவான், அதுக்கு போய் இன்னொன்றோட மோதிடும். இந்த கட்சியை சீர்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த கட்சியில் 5 பேர் அந்த கட்சிக்கு தாவிடுவான். நீங்க சீர்படுத்துறது, அந்த கட்சியில போய் அவனை திருத்தவர்களுக்கு அவன் 3ஆம் கட்சிக்கு போய்த்துருவான். அப்ப முதலாவது நுவா வரும், அதுக்கு போறோம் துவா வரும், கடைசியா அது பதுவால முடிச்சு. அப்ப இங்க நஃப்சு முத்துமைன்னா பெறுது. எனவே நஃப்சு முத்துமைன்னா இலங்கை கான்டெக்ஸ்ட்ல தான் வழங்கும். நான் என்ன சொல்றேன்னு சொல்றேன், நஃப்சு முத்துமைன்னாவை பெறுவதாக இருந்தால், அல்லது நாம் எதிர்பார்க்கிற இலக்குகளை அடைவதாக இருந்தால், இந்த அடிப்படையான அம்சம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதை நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. சரி, இந்த நஃப்சு முத்துமைன்னாவை பெற்று எமது மேலான எதிர்பார்ப்பான அந்த நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை, நாம் தொலைத்துவிட்ட அந்த நிம்மதியை, நாம் தேடித்திருக்கின்ற அந்த சந்தோஷத்தை உடனடியாக நான் நீங்களும் பெறுவதற்கு என்ன வழிகள் இருக்கின்றன என்பதை